أعوذ بالله من الشيطان الرجيم. ரமதான் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். இது மாதிரி ஒரு நாள் இவருடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது அல்லாஹ் நாடு பட்சத்தில் தான் கிடைக்கும். பல்வேறு மக்கள் நம்மளுக்கு பிரார்த்தனை செய்ய சொல்லி இருப்பார்கள். பல்வேறு நபர்களினுடைய உதவியை கொண்டுதான் வாழ்க்கையில் நாம் முன்னேறி இருப்போம். அவர்கள் கூறினார்கள் அல்லவா, உங்களுக்கு யாரையும் ஒருவர் உதவி செய்திருந்தால் அந்த உதவிக்கு பகரமாக நீங்களும் என்ன செய்யுங்கள், அவருக்கு உதவி செய்யுங்கள். நம்ம வாழ்க்கையில சிறு காயத்துல தகப்பட இறங்குவதற்கு பிறகு எத்தனையோ நபர்கள் நமக்கு ஏரியாக இருந்திருப்பார்கள். எத்தனையோ நபர்கள் அவர்களுடைய ஆறுதலான அந்த ஒரு காலம் மட்டும் நம்மை வலுப்படுத்தி இருக்கும். பல நேரங்களில் அவர்களினுடைய உழைப்பில் நாம் வாழ்ந்திருப்போம். பல நேரங்களில் அவர்களினுடைய சத்தத்திற்கு கீழாக நம்முடைய வாழ்வுகளை எல்லாம் உயர்த்தி இருப்பாங்க. வாழ்க்கையில யாராவது ஒருவர் என தயவுலே நான் வேற வரல அப்படின்னு சொன்னான்னு சொன்னா அவன் நன்றி கட்டவன். அப்படி எல்லாம் உலகத்தை படைக்கவே இல்லை. ஒருவரை பிறரின் பக்கம் தேவையாகக்கூடிய சூழலில் தான் அல்லா உலகத்தை படைத்திருக்கிறான். ஒன்று பெற்றோரின் பக்கம் அல்லது உறவுகளின் பக்கம், நண்பர்களின் பக்கம், அயல்வாசியின் பக்கம் ஏதோ ஒரு இடத்தில் பல நபர்களினுடைய உதவினால் இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் நீங்கள் பிரதிபலமாக உதவி செய்யுங்கள். அது முடியாத பட்சத்தில் அவருக்கு நம்மால் கைமாறு செய்ய முடியாத சூழலில் அவரை இறைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்கு நீங்கள் நன்றியுடையவராக கருதப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார்கள். அதனால் பல நபர்கள் உதவி செய்திருக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். மண்ணுக்கு மேலாக இருக்கலாம் அல்லது மண்ணுக்கு கீழாக அடக்கமாக இருக்கலாம். நம்முடைய பிரார்த்தனைகளை கொண்டு அந்த கபரில் உள்ளவர்களினுடைய வாழ்க்கையை நாம் சரிபார்க்க வேண்டும். நம்மளுக்கு பல பிரார்த்தனை கூட செய்ய சொல்லி இருப்பார்கள். நாம் சொன்னார்களா, பிறருக்காக மறைமுகமாக பிரார்த்தனை செய்வதெல்லாம் செய்யும் காலமெல்லாம் மாணவர் அவருக்காக பிரார்த்திக்கிறார். அப்ப இரவு நேரத்தில் சுஜூதுல நமக்காக கைகள் உயர்த்தப்படும் பொழுது கொஞ்சம் விசாலமாக நம்முடைய கரங்களை நமக்கு உதவியவர்களும் யாரை கொண்டு நாம் பயனடைகிறோமோ அவர்களுக்காகவும், யாரெல்லாம் கண்ணீரோடு நம்மளுக்கு பிரார்த்திக்க சொல்லி இருப்பார்களோ அவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமையானால் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.